ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கோம். இன்றைக்கி 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முக்கிய தினங்கள் பார்த்துடலாமா? முக்கிய தினங்கள் ஜூன் 3 உலக மிதிவண்டி தினம், வேர்ல்டு பைசைக்கிள் டே. ஐக்கிய நாடுகள் பொது சபையால் ஜூன் 3 உலக மிதிவண்டி தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மிதிவண்டி என்பது எளிமையான, மலிவான, நம்பகமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு நிலையான போக்குவரத்து சாதனம் என்பதனால அதை உணர்த்துவதற்காண்டி இந்த தினம் முக்கியமாக கொண்டாடுறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா, சைக்கிளிங் ஃபார் கிரீனர் ஃபியூச்சர், பசுமையான எதிர்காலத்திற்கான மிதிவண்டி பயணம். ஸோ அதே மாதிரி இந்த மைய கருத்து எதை வலியுறுத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்பன் உமிழ்வை குறைப்பதிலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதிலும் நிலையான மற்றும் ஆரோக்கியமான நகர்ப்புற சூழலை உருவாக்குவதிலும் மிதிவண்டியின் முக்கிய பங்கை உலகிற்கு எடுத்துரைக்கிறதுக்காண்டி தான் இந்த தினத்தை கொண்டாடுறோம். அடுத்து தமிழ்நாட்டு முக்கிய நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதியோட பிறந்த தினமாகவும் ஜூன் 3 இருக்குது. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்தியாவின் புதிய முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்ரமணி. இவங்க தான் இப்போது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இதில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதியாக இராணுவ தளபதி என்.எஸ். ராஜா சுப்ரமணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவருக்கு முன்பு இப்பதவியில் இருந்த முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் 2026 மே 30 அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு அடுத்து ஜெனரல் என்.எஸ். ராஜா அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க, ராஜா சுப்ரமணி அவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முப்படைகளின் தலைமை தளபதி என்பது பார்த்தோம் அப்படின்னா நாட்டின் மிக முக்கிய இராணுவ பதவி. இவர் இந்திய அரசின் முதன்மை இராணுவ ஆலோசகராகவும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இராணுவ விவரங்கள் துறையின் செயலராகவும் செயல்படுவார். இந்த பொறுப்பை ஏற்கும் முன்பு தளபதி சுப்ரமணி அவர்கள் தேசிய பாதுகாப்பு சபை செயலகத்தில் இராணுவ ஆலோசகராக பணியாற்றியிருக்காரு. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் ஏற்படும் மோசடிகளை தடுக்க அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளையும் உடனடியாக முடக்கும் கில் ஸ்விட்ச் என்ற அவசர கால பாதுகாப்பு அம்சத்தை ஆய்ந்தும் இந்திய வங்கி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய ரிசர்வ் பேங்க். சரியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இப்போது இந்த கில் ஸ்விட்ச் என்ற அவசர கால பாதுகாப்பு அம்சத்தை ஆரம்பிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எதுக்காண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிஜிட்டல் பரிவர்த்தனை வழிகளுக்கான உலகளாவிய கில் ஸ்விட்ச். சரியா? அப்போது என்ன அப்படின்னா, நம்ம பொறிமுறை, அது கில் ஸ்விட்ச் என்ற பொறிமுறை மற்றும் செயல்படுத்தி நிறுத்து வசதியை இந்திய ரிசர்வ் வங்கி ஆராய்ந்தது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ டிஜிட்டல் பரிவர்த்தனை ஒரு மோசடி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை இந்த கில் ஸ்விட்ச் மூலயமா நம்ம அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அமைப்பை தான் இப்போ இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வங்கி கணக்கு அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், பணப்பை வாலெட்டில், டிஜிட்டல் வாலெட் வச்சுருக்கோம்ல, அதில் மோசடி நடப்பதாக சந்தேகம் ஏற்படும் போது அதுலேருந்து நடக்கும் அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளையும் உடனடியாக முடக்கிறதுக்கான ஒரு அவசர கால பாதுகாப்பு அம்சம் தான் இந்த கில் ஸ்விட்ச். ஸோ முன்மொழியப்பட்டுள்ள இந்த வசதி யூபிஐ, ஐஎம்பிஎஸ், என்இஎஃப்டி, இணைய வங்கி சேவை, இன்டர்நெட் பேங்கிங் மற்றும் டிஜிட்டல் வாலெட்டுகளை உள்ளடக்கியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதிலெல்லாம் எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு முறைகேடு நடக்குதோ அங்கெல்லாம் இந்த கில் ஸ்விட்சை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மோசடிகளை உடனே தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயனர்கள் தங்களது அலைபேசி வங்கி செயலிகள், அதாவது மொபைல் பேங்கிங் ஆப்ஸ், குறுஞ்செய்தி, எஸ்எம்எஸ், ஐவிஆர் ஊடாக்கும் குரல் வழி பதிவு அமைப்பு அல்லது இணைய முகப்புகள் மூலமாக இந்த அம்சத்தை எளிதாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் கடல் உணவுகள் ஏற்றுமதியில் மொத்த வருவாயில் சுமார் 66.52% பங்களிப்புடன் தொடர்ந்து மிகப்பெரிய ஏற்றுமதி பொருளாக திகழ்வது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரோசன் ஷ்ரிம்ப், அதாவது உறைந்த இறால் அப்படின்றதான். இப்போது இந்த நிதியாண்டில் அதாவது 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் கடல் உணவுகள் ஏற்றுமதியில் முன்னபோது இல்லாத வகையில் 8.46 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன், அதாவது 73,891 கோடி என்ற புதிய சாதனையை இந்த இறால் ஃப்ரோசன் இறால் நம்மளுக்கு சாதனை புரிஞ்சிருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை பொருட்கள், எவ்வளோ டன், மெட்ரிக் டன் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா 19.72 லட்சம் மெட்ரிக் டன் கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்காங்க. இதில் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் உறைந்த இறால் தொடர்ந்து மிகப்பெரிய ஏற்றுமதி பொருளாக இருக்குது. இது இந்தியாவின் மொத்த கடல் உணவு ஏற்றுமதி வருவாய்
எரிவாயுவில் வந்து 66.52% பங்களிப்பை வந்து கொண்டிருக்கு. ஸோ இந்திய கடல் உணவுகளை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடுகளாக அமெரிக்கா மற்றும் சீனா வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க. ஸோ ஏற்றுமதி பொருட்கள் வந்து பெரும்பாலும் விசாகப்பட்டினம், ஜவஹர்லால் நேரு துறைமுகம், கொச்சி, கொல்கத்தா மற்றும் சென்னை முக்கிய துறைமுகங்கள் வழியாக கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த தரவுகள் வந்து கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் வந்து ஜூன் 1 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், விவசாயிகளுக்கு விதைகள் சரியான நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக 2026ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்துக்காக மத்திய வேளாண் அமைச்சகம் எவ்வளவு அளவு தேசிய விதை இருப்பு நேஷனல் சீட் ரிசர்வ் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1.74 லட்சம் குவிண்டால் அளவுக்கு பயிரை வந்து அதாவது சீடை வந்து ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இருப்பு இருக்கும் பருவத்திற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்திற்காக 1.74 லட்சம் குவிண்டால் அளவிலான தேசிய விதை இருப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வேளாண் அமைச்சர் வந்து அமைச்சிருக்காங்க. சாதகமற்ற பருவமழை, வறட்சி அல்லது மறு விதைப்பு தேவைகளின் போது விவசாயிகளுக்கு விதைகள் சரியான நேரத்தில் கிடைப்பதற்காண்டி இந்த இருப்பு வந்து உறுதி செய்யுது. ஸோ 2026ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்திற்கு இந்தியாவின் ஒட்டுமொத்த விதை தேவை வந்து சுமார் 173 லட்சம் குவிண்டாலாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் தற்போது நம்மிடம் 192 லட்சம் குவிண்டால் விதைகள் இருப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது ஒட்டுமொத்த விதை இருப்பானது தேசிய தேவையை விட சுமார் 11% அதிகமாக இருக்குது. சரியா? இந்த திட்டத்தின் பலன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றது உறுதி செய்துன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வழக்கறிஞர் பொறுப்பிலிருந்து நேரடியாக இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வி மோகனா அவங்க. ஸோ மூத்த வழக்கறிஞர் வி மோகனா அவங்க வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வழக்கறிஞர் பொறுப்பிலிருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற உயர்த்தப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண்மணி இவங்க. ஸோ இந்திய வரலாற்றில் வந்து இந்த முறையில், அதாவது வழக்கறிஞர் பொறுப்பிலிருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தப்பட்ட இரண்டாவது பெண்மணி வந்து இவங்க இருப்பாங்க. முதல் பெண்மணி வந்து இந்து மல்ஹோத்ரா. ஸோ இந்திய உச்சநீதிமன்றத்தின் வரலாற்றில் இவர் 12வது பெண் நீதிபதியாக பதவியேற்கிறார். இதற்கு முன்னர் 1989ஆம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட எம் பத்மா பிவி அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக இருந்திருக்காங்க. சரியா? ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. ஸோ நம்ம மேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சேனல் இருக்குது. ஏப்ரல் மந்த், மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் PDF வேணும்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் டெய்லி லைவ் கிளாஸஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். மார்னிங் 8 o'clock மேக்ஸ், தமிழ் சொசைட்டி, இந்தியன் பாலிட்டி, தமிழ், PYQ எல்லாமே நம்ம சேனலில் TNPSCக்காண்டி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க 8 o'clock லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி TN10க்கான லைவ் கிளாஸஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நைட்டு 7 o'clock அண்ட் 9 o'clock வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜிக்காண்டி. ஸோ அதுக்காண்டியும் மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.